ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கொரிந்து சபையிலே யூதர்களும் கிரேக்கர்களும் நிரம்பி இருந்தார்கள். யூதர்கள் மேசியாவாக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். காரணம், யூதர்கள் மேசியாவை சர்வ வல்லமையுள்ள தேவனாக, ஒரு பெரிய ராஜாவாக, ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வருகிறவராக, யுத்தம் செய்து தங்களுடைய ஜனங்களை, யூத ஜனங்களை ரட்சிப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் மூலம் நடக்கப்படுகின்ற ஒவ்வொன்றையும் கண்டு, சிலர் இவர் தேவனுடைய குமாரன், சிலர் இவர் தீர்க்கதரிசி என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, இயேசு செய்கிற ஊழியத்தில் எல்லாம் யூதர்கள் பரிசேயர்கள் வந்து இயேசுவின் இடத்திலே அடையாளத்தை கேட்டார்கள். நீங்கள் வேதத்தில் பல இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இயேசு செய்கிற அற்புதங்களை கண்டு, இயேசு தருகிற விடுதலையை கண்டு, நீர் தேவனிடத்தில் வந்தவர் என்றால், நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும்படி, நீர்தான் மேசியா இரட்சகர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும்படி எங்களுக்கு வானத்துல ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று சொல்லி கேட்டார்கள். நீங்கள் வேதாகமத்திலே பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தின் முதல் 4 வசனங்களையும், மார்க் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அடையாளத்தை கேட்டார்கள். நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படி, நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி, நாங்கள் தெரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று சொல்லி கேட்டார்கள். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக அவர் தன்னை இந்த பூமியிலே வெளிப்படுத்தி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்த பொழுது, யூதருக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்படி சிலுவையிலே ஒரு பரிதாபத்திற்கு நிலையிலே, அவமானத்தின் சின்னமாக, ஒரு கொடூர வேதனைகளை சந்திக்கிற சிலுவையாகிய அடையாளத்திலே அந்த சிலுவையிலே தொங்கி மரித்த இவர் எப்படி நம்மை ரட்சிப்பார், இவர் எப்படி நம்மை விடுதலையாக்குவார் என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, மீட்பராக, மேசியாவாக, வரப்போகிற உலகத்தின் ராஜாவாக ஏற்று கொள்ளுவதற்கு யூதர்களுக்கு மனதில்லாதிருந்தது. கொரிந்து சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்த பொழுது யூதர்கள் அடையாளத்தை கேட்டார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆலயத்திற்குள் வந்து அங்கு வியாபாரம் செய்கிறவர்களையும் புறா விற்கிறவர்களையும் கண்டு, என் பிதாவினுடைய வீட்டை கள்ளர் குகை ஆக்காதீர்கள் என்று சொல்லி அவர்களை அடித்து துரத்தின பொழுது, யூதர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, இவைகளை நீர் செய்கிறீரே, இதற்கான அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். ஆகவே தான் பவுல் கொரிந்து சபையிலே இயேசு கிறிஸ்துவை, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக, இரட்சகராக விசுவாசிப்பதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதைதான் பவுல் சொல்லுகிறார்கள். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லி, ஆகவே தான் பவுல் இப்படியாய் அங்கே பிரசங்கிக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது.
உலகத்தின் நாணம் என்று சொல்லப்படுகிற அனைத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பைத்தியமாக்கி விட்டார். எந்த ஞானியினாலும் எந்த சாஸ்திரிகளாலும் சிந்திக்க முடியாத விதத்துல சிலுவையிலே பட்ட பாடுகளினாலும் சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலும் மனுகுலத்தை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பை கொடுப்பது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. உலகத்திலே எந்த ஒரு சிறந்த ஞானியினாலும் சிந்திக்க முடியாத விதத்திலே மனுக்குலத்தை ரட்சிப்பதற்கு ஒரே வழி சிலுவை என்பதை இயேசு விளங்க பண்ணினார். இன்றைக்கு சிலுவையை பற்றிய இந்த உபதேசம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உலகத்தின் ஞானத்தினால் உலகத்தினுடைய அறிவினால் நீ உன்னுடைய இரட்சிப்பை தேடாதபடிக்கு வேத வசனத்தை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் பலியானார் என்பதை விசுவாசித்து இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை நினைவு கூறுகிறோம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன கர்த்தாவே, உலகத்தின் ஞானத்தினால் அறிவினால் நீர் எங்களுக்கு தந்த விலையேற பெற்ற இரட்சிப்பை ஆராய்ச்சி செய்து அசட்டை செய்யாதபடி எங்களுடைய இரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறவர்களாய், இரட்சிப்பை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.